பாட்டியும் முருங்கை மரத்தின் மந்திரமும். ஒரு சிறிய கிராமத்தில் குடிசை வீட்டின் அருகே ஒரு பெரிய முருங்கை மரம் நின்று கொண்டிருந்தது. அந்த மரத்தின் கீழ் வெள்ளை முடியும் சிரித்த முகமும் கொண்ட பாட்டி தினமும் மாலை நேரத்தில் உட்காருவாள். ஒரு நாள் அந்த ஊரிலிருந்த ரிங்கு மற்றும் பிங்கு என்ற 2 சிறுவர்கள் பாட்டியிடம் வந்து, பாட்டி, இந்த முருங்கை மரத்தை எல்லாரும் ஏன் இவ்வளவு மதிக்கிறாங்க என்று கேட்டார்கள். பாட்டி மெதுவாக சிரித்துக்கொண்டு சொன்னாள், குழந்தைகளே, இந்த முருங்கை மரம் ஒரு நடமாடும் வைத்தியர் மாதிரி. அவள் முதலில் முருங்கை இலைகளை காட்டினாள். இந்த இலைகளை சாப்பிட்டா உடம்புக்கு பலம் வரும், இரத்தம் நல்லா ஊறும், நினைவுத்திறன் கூடும். அதனாலதான் அம்மாக்கள் முருங்கைக்கீரை அடிக்கடி சமைப்பாங்க. அடுத்து முருங்கைக்காயை காட்டி, இந்த முருங்கைக்காய் வயிறு சரியா வேலை செய்ய உதவும், எலும்புகளுக்கு வலுத்தரும், காய்ச்சல் வந்தாலும் உடம்பை சீக்கிரம் சரி செய்யும் என்று சொன்னாள். ரிங்கு ஆச்சரியத்தோடு கேட்டான், பாட்டி, இதோட பூவும் பயனுள்ளதா? பாட்டி மகிழ்ச்சியோடு, அப்பாடா, நல்ல கேள்வி. முருங்கைப்பூ சளி இருமல் குறைக்க உதவும், உடம்புக்கு நல்ல சக்தி தரும் என்று விளக்கினாள். கடைசியாக பாட்டி மரத்தை கட்டித் தழுவிக்கொண்டு சொன்னாள், குழந்தைகளே, மரங்களை நேசி. முருங்கை மாதிரி மரங்கள் நம்மை உணவாலும் ஆரோக்கியத்தாலும் காப்பாத்தும். ரிங்குவும் பிங்குவும், நாங்கள் தினமும் முருங்கை சாப்பிடுவோம் பாட்டி என்று சொல்லி சந்தோஷமாக ஓடினார்கள். முருங்கை மரம் காற்றில் அசைந்து அவர்களை பார்த்து சிரிப்பது போல இருந்தது. நீதி: இயற்கை தரும் உணவுகளை மதித்து சாப்பிட்டால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அப்போதுதான் மேலும் இது போன்ற வீடியோ பார்க்க முடியும்.